வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு சண்டே மார்க்கெட் லீவு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். அந்த மந்த்லி சேலரியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஒரு கிராஷான டைமில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நமக்கு ஒரு நல்ல நல்ல லாங் டேர்ம்க்கான ஸ்டாக்ஸே ஒரு பெட்டரான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் பிளானை 3500 ருபீஸ் பெர் மந்த்துக்கு ஒரு பிளானும், 5000 ருபீஸ் பிளானும், 10,000 ருபீஸ் பிளானாகவும் பிரிச்சிருக்கேன். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து 3500 இருந்தால் நீங்கள் பிளான் ஏ சூஸ் பண்ணுங்கள், 5000 இருந்தால் பிளான் பி, 10,000 ருபீஸ் இருந்தால் பிளான் பி சூஸ் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக பிளான்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானான 3500 இது பிகினர்ஸு ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா HDFC 1000 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவை HDFCயில் வச்சுருங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 751 இருக்குது. பிஇ வந்து 15.53 இருக்குது. ஸோ பிபி பொறுத்த வரைக்கும் 2 to 2.23 கிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல லாங் டேர்முக்கான பேங்க்கு. இப்போ நிறைய இஷ்யூஸ்னால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது குயிக்கராகவே 1200 1400 போயிடும். ஸோ 700லேருந்து 1400 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே உங்களோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐடிசி ஜென்ரலாகவே வந்து 400 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இப்போ கரண்ட்டாக 292 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பொறுத்த வரைக்கும் 10.46 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 4 to 5% வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஐடிசி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். 800 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவை ஐடிசியில் வச்சுருங்க. ஐஆர்எஃப்சிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டப்கான டேக்ஸ். இது டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2.27 கிட்ட கிடைக்கும். பிஇ வந்து 17ல் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91ல் இருக்குது. 700 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வந்து ஐஆர்எஃப்சியில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஐடிஎஃப்சிக்கு மூவ் பண்ணிடுங்க. கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 60ல் இருக்குது. இது ஒரு நல்ல பேங்க்கு. கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்த இஷ்யூனால இந்த பேங்க்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கு. கரண்ட்டாக பிபி பார்த்தீங்க அப்படின்னா 1.11 கிட்டே இருக்குது. இந்த பேங்க் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணுங்கள். 80 ருபீஸ் to 90 ருபீஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடும். ஸோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சீக்கிரமே மெச்சூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிபிசிஎல், ஸோ அகெயின் டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். 8% ஆஃப் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு தராங்க. 500 ருபீஸ் ஆஃப் யோர் போர்ட்ஃபோலியோவை வந்து பிபிசிஎலுக்கு மூவ் பண்ணுங்கள். கரண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 279 கிட்ட இருக்குது. 4.8% கிட்ட பிஇ இருக்குது. பட் ஸ்டில் டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 8% இருக்கிறதுனால தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் அலோகேட் பண்ணி போக உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் காசு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, எல்லா போர்ட்ஃபோலியோவுமே மீதி இருக்கிற காசை கொண்டு போய் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஸோ 5000க்கான பிளான் இப்போ பார்த்துடலாம். 5000க்கான பிளான் பொறுத்த வரைக்கும் HDFCயில் 1200, ஐடிசியில் ஒரு 1800, ஐஆர்எஃப்சியில் ஒரு 700, ஃபினோலெக்ஸ் கேபிள் ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு 800 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃபினோலெக்ஸ் கேபிளுக்கு மூவ் பண்ணுங்கள். கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 782 ருபீஸ் இருக்குது. பிஇ பொறுத்த வரைக்கும் 17.9 இருக்குது. கொஞ்சம் ஐ ஓன்ட் சே இது ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு பெட்டரான ப்ரைஸில் தான் இருக்குது. வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் தாராளமாக 1-2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஐடிஎஃப்சியில் ஒரு 500 ருபீஸ் கிட்ட உங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ 10,000 ருபீஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்கில் வந்து இது ஒரு அக்ரெசிவ் வெல்த் பில்டிங் பிளான். ஸோ HDFC பேங்க்கில் ஒரு 2000 ருபீஸ் கிட்ட நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிடுங்க. டிசிஎஸ், ஸோ டிசிஎஸ் வந்து ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் வந்து ஒரு நல்ல கார்ப்பரேட் ஜெயிண்ட்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 10,000 crore கிட்ட சர்ப்ளஸாக மணி வச்சுருக்காங்க. பட் இப்போ இந்த ஏஐ ரெவல்யூஷனால் ப்ரிடாமினண்ட்டாக என்டையர் ஐடி செக்டாரே வந்து கொஞ்சம் டிம் ஆகிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து லாங் டேர்மில் பார்க்கலாம். ஸோ 3000 ஆஃப் யுவர் ருபீஸ் போர்ட்ஃபோலியோ வந்து டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2445 ருபீஸ் கிட்ட இருக்குது. பிஇ 18.24 இருக்குது. ஏன்னா பிஇ வந்து இது ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் பிஇ 20 கீழே இருக்கிறது ஒரு பெட்டர் நம்பர். இன்னும் கூட கொஞ்சம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ஒரு நல்ல ப்ரைஸ். நீங்கள் அக்யூமுலேட் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ டிவிடெண்ட்டாக ஒரு 3% வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஐடிசியில் அகெயின் ஒரு 1000 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் ஐடிசி இப்போ ரொம்பவே கன்சிடபிளான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1500 ருபீஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுங்க. கரண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1350 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஇ வந்து 2120ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் இது ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. அக்யூமுலேட் பண்ணுங்கள். 1600 1800லாம் தாராளமாக அந்த ஷேர்ஸ் போயிடும். ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும்
அப்பப்போ நியூஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா டிசிஎஸ்க்கு நீங்கள் இதை மூவ் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஃபினாலெக்ஸ் கேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு ₹1000 ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபினாலெக்ஸ் கேபிள் மூவ் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதோட கரண்ட் ப்ரைஸிங் வந்து 782 கிட்ட இருக்குது. ஃபினாலெக்ஸ் கேபிள் மூவ் பண்ணிருங்க. ஐஆர்எஃப்சி பொறுத்த வரைக்கும் ₹1000 ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வச்சிருங்க. ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ₹700 ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. லாஸ்ட்டாக பிபிசிஎல். ஸோ பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் ₹700 ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ பிபிசிஎல்ல வச்சிருங்க. ஸோ அது பிபிசிஎல் கரண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ₹272க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து 4 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 4.8% வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவில் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா 50 to 60% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ கோர்லேயும், மிட் க்ரோத் பொறுத்த வரைக்கும் 20 to 30% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ இருக்கும். அக்ரெசிவ் ஹை க்ரோத் சைக்ளிக்கல் பொறுத்த வரைக்கும் 10 to 20% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் தாராளமாக அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக மீதி வர்ற உங்களுக்கு அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ கோல்டு இடிஎஃப்ஆவோ இல்லை கோல்டு பீஸாவோ நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மந்த்லி சேலரி நீங்கள் வாங்குற பர்சனாக இருந்தால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக எஸ்ஐபி வந்து ஜென்ரிக் ஃபண்ட்ஸ் கிட்ட போடாமல் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி போட பழகுங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணுங்கிறத வந்து இந்த மாதிரி மந்த்லி சேலரி எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நம்ம மந்த் ஆன் மந்த் வந்து போடுவோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஷேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த ஷேர்ஸ் பற்றி போடுங்க. நான் தாராளமாக அந்த ஷேர்ஸ் பற்றி இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி போடுறேன்.